Okay, good. Okay. Okay. So, guys, is my voice clear? Yes, ma'am. Yes, ma'am. Yeah. Echo agudha voice? Illa clear irukka? It's clear now, ma'am. Clear now. Okay, perfect. Okay, so very good evening and yes, இன்னைக்கு நம்மளோட verbal class இல்லையா? Good evening, ma'am. Very good evening. Okay, so இன்னைக்கு verbal-ல ஓவராலா நம்ம என்னென்ன பார்க்க முடியும், என்னென்ன கவர் பண்ண முடியும் அப்படின்றத நான் பார்க்கலாம். நான் எப்பவும் சொல்ற மாதிரி சில பேர் ஃபர்ஸ்ட் அக்டோபர் மந்த்லயே சில கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிருப்பீங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸா சில பேர் கோர்ஸ்ல அட்டென்ட் பண்ணிருப்பீங்க. ஒரு சில பேர் வெபினார்ஸ் அட்டென்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது நான் இது எல்லாருக்குமே சொல்லியிருப்பேன். verbal is classified into 3 sections. என்னென்னங்க? Vocabulary, grammar, and what is the other one? Vocabulary, grammar, and comprehension. சரிங்களா? vocabulary, grammar, comprehension. இது மூணும் சேர்ந்ததுதான் நம்ம verbal-னு சொல்லுவோம். அதுல comprehension-ல parajumbles-உம் சேர்ந்துதான் வரும். reading comprehension மட்டும்தான் தனியா ஒரு 20 mark question-ஆ கேட்டிருக்காங்க. சரியா? MBA பொறுத்த வரைக்கும் verbal is a very separate 20 mark section. MCA பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு 1 year or 2 years ஒரு 5 questions or 6 questions மிக்ஸ் அப் பண்ணி கேட்டிருந்தாங்க. சரியா? சோ உங்களுக்கு MCA பொறுத்த வரைக்கும் you will maximum be getting grammar questions. Okay, you will maximum be getting grammar questions. ஒரே நிமிஷம். ஓகே, சரிங்களா? சோ அதுதான் உங்களுக்கு MCQ-வா கேட்பாங்க. அதர் than that, vocabulary பொறுத்த வரைக்கும் synonym, antonyms, idioms, phrasal verbs, one word substitution. இந்த homophones, homonyms இதெல்லாமே may or may not be அந்த செக்டார்ல தான் இருக்கும். அதர்வைஸ் கன்ஃபார்மா நமக்கு synonym, antonym, idiom, phrasal verb and one word substitution. இந்த அஞ்சும் நமக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும். அதுலயும் ஒரு சில பேசிக் ஆஃப் idioms அதெல்லாமே நமக்கு கன்ஃபார்மாவே தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சோ இதுதான் வந்து நம்ம verbal-ஓட ஓவரால் என்னென்ன வரும் அப்படிங்கிற ஒரு கவரேஜ். சரிங்களா? இப்போ இதுல ஒரு சில questions நம்ம பார்க்கலாம். பட் பிஃபோர் தட், vocabulary-ல இந்த 5 வரும்னு நான் சொன்ன மாதிரி, கிராமர் பொறுத்த வரைக்கும் நீங்க மெயினா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், சப்ஜெக்ட் verb agreement, spot the error. அவ்வளவுதான். சரியா? அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல prepositions, adjectives, articles, tenses, conjunctions, is வருமா, are வருமா, for வருமா, by வருமா, on வருமா, above வருமா, அந்த மாதிரி சின்ன 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 words of grammar questions அதுதான் உங்களுக்கு மேக்ஸிமம் கேட்பாங்க. ஓகேவா? சோ அதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ஆப்ஷன்ஸ்ல இந்த ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். by, for, from, through, இல்ல is, was, are, were, to, at, in, through அப்படின்னு 4 ஆப்ஷன்ஸ். சோ எல்லாமே இந்த மாதிரி questions கேட்கலாம். அது ஒரு கைண்ட். இல்ல கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டா கேட்கணும் அப்படின்னா நான் சொல்றேன் முகமது, ரொம்ப டிஃபிகல்ட்டா கேட்கணும்னா அதுல கூட வெக்காபுலரி இன்க்ளூட் பண்ணலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஹேஸ் அப்புறம் blank, presented கொடுக்கலாம், given கொடுத்திருக்கலாம், awarded கொடுத்திருக்கலாம். சோ அந்த எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங் இருக்கும். அந்த இடத்துல இப்போ ஒரு 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 கிஃப்டா கொடுக்குறாங்க, கௌரவப்படுத்துறதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா awarded. இல்ல அது வந்து ஒரு எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு விஷயத்த ஜஸ்ட் இவங்களுக்கு
அப்படின்னா the governor presented the students with a degree certificate. நீங்க ஒரு அவார்ட் வாங்குறீங்க, பாரத் ரத்னா அந்த மாதிரி அவார்ட் வாங்குறீங்கன்னா அது அவார்டட். ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு போஸ்ட் உங்களுக்கு கையில பல பேர் முன்னாடி கௌரவப்படுத்துறதுக்கு கொடுக்குறாங்கன்னா தட் இஸ் அவார்டட். ஓகே, இல்ல எல்லாருக்கும் ஒரு 100 பேருக்கு கொடுக்கும்போது அதுல நீங்களும் ஒரு காமனான ஒரு விஷயமா இருக்குன்னா தட் இஸ் பிரசன்டட். சும்மா உங்க கையில வந்து மை ஃப்ரெண்ட் ஹேஸ் கிவன் சாக்லேட் சும்மா கொடுக்கறது அது வந்து கிவன். சோ இது எல்லாமே கொடுக்கறதுங்கிற அர்த்தத்துல வரும். ஆனா கிவன் வருமா, அவார்டட் வருமா, பிரசன்டட் வருமா, இதுல எது வரும்? ஓகே, சோ இந்த மாதிரி சில நுணுக்கமான வார்த்தைகள் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கும் சில சான்சஸ் இருக்கு. ஓகே, சோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு 5 to 7 கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். சினோனிம் ஆன்டோனிம்ல ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல ஒரு சிலது வரும், ஆர்டிகல்ஸ் and the இருக்கு இல்லையா, அந்த ஆர்டிகல்ஸ் பேஸ் பண்ணி ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? சோ இப்போ ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர்லேட்டிவ் டிகிரி இருக்குன்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பா என்ன யூஸ் பண்ணணும்? the யூஸ் பண்ணணும். எங்கெல்லாம் the யூஸ் வரக்கூடாது, பண்ணக்கூடாது, எங்கெல்லாம் the வரவே கூடாது, ஆர்டிகல் the should not be used in which also language before the languages, the English, the French அப்படின்னு சொன்னா அந்த நாட்டு மக்களை குறிக்குமே தவிர இந்த மொழியை குறிக்காது. the தமிழ் அப்படின்னா it refers to the Tamil people and not the language Tamil. ஓகே, the தெலுங்கு அப்படின்னா தெலுங்கு பீப்புளை குறிக்குமே தவிர அந்த லாங்குவேஜ் அந்த மொழியை குறிக்காது. the Telugu is a nice language. the Tamil is the oldest language. it is error. அங்க the வரக்கூடாது, ஏன்னா லாங்குவேஜுக்கு முன்னாடி எந்த ஆர்டிகல்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ், the football is my favorite sport. It's wrong. ஓகே, ஸ்போர்ட்ஸுக்கு முன்னாடியும் எந்த ஆர்டிக்கலும் வரக்கூடாது. அதே மாதிரி லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் சொல்றீங்கல்ல, டின்னர், இதுக்கெல்லாம் முன்னாடியும் தங்கிற வேர்டு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அப்புறம் ரொம்ப காமனா சொல்லக்கூடிய ப்ளூரல் வார்த்தை, பீப்புள் ஆர் பேட், ஃப்ரெண்ட்ஸ் ஆர் குட். ரொம்ப காமனா சொல்லக்கூடிய ப்ளூரல் வார்த்தைக்கு முன்னாடி த வரக்கூடாது. இப்ப இதுவே பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு ஆர் குட். ஓகே, நம்பர் 1. the people of this region are good. ரெண்டுமே கரெக்டான சென்டென்ஸ். நான் ரொம்ப இந்த இடத்துல இருக்க மக்கள், இந்த கம்யூனிட்டியை சார்ந்த மக்கள், இந்த இடத்தை சார்ந்த மக்கள் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபை பண்ணி நான் குரூப் பண்ணி சொல்லும் போது அது ப்ளூரலா இருந்தாலும் அங்க த வரும். சரிங்களா? வெயிட் பண்ணுங்க, ஷேர் மை ஸ்கிரீன். Okay. So birds fly high. பறவைகள் உயரமாக பறக்கும். அவ்வளவுதான். இதுல எல்லா பேர்ட்ஸையும் குறிக்கும். ஓகே, the birds that fly low are short. அப்படின்னா என்னென்ன பறவைகள்லாம் ஹைட் கம்மியா பறக்குதோ அதெல்லாம் ஷார்ட். இங்க நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்பெசிபிக் குரூப் ஆஃப் பேர்ட்ஸ் தட் ஃப்ளை லோ, அந்த ஒரு பர்டிகுலர் குரூப்பை மட்டும்தான் நான் சொல்றேன். ஸோ அப்படி சொல்லும் போது நான் யூஸ் பண்ண வேண்டியது கண்டிப்பா இந்த தன்ற ஆர்டிக்கல் நான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒரு சில ரூல்ஸ் நீங்க பாப்பீங்க, ப்ளூரல் வேர்ட்ஸுக்கு முன்னாடி கண்டிப்பா ஆர்டிக்கல் யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு. ஆக்சுவலி அது ரொம்ப தப்பான ஒரு ரூல், ரொம்ப ஒரு மிஸ்கன்செப்ஷனான ஒரு ரூல். ப்ளூரல் வேர்ட்ஸ் ஜென்ரலா இருக்கும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணக்கூடாதே தவிர ஒரு பர்டிகுலர் கேட்டகரியிலயோ இல்ல ஒரு ஸ்பெசிஃபை பண்ணி இந்த இடங்கள் சார்ந்த இல்ல இந்த பர்டிகுலர் பறவை அப்படின்னு ஒரு ஸ்பெசிபிகேஷன் வச்சிருக்காங்கன்னா அப்ப கண்டிப்பா என்ன பண்ணும், தங்கிற ஆர்டிகல் வரணும். ஓகேவா? இப்போ people voted for a change. First statement. The people who
who wants to see a change? Voted. ஓகேவா? இப்ப இந்த 2 சென்டென்ஸ் இருக்கு. இங்க என்ன சொல்றாங்க? இங்க பொதுவா மக்கள் ஓட்டு போட்டாங்க. இங்க ஒரு மாற்றம் வேணும் நினைக்கக்கூடிய மக்கள். அப்ப இங்க ஸ்பெசிஃபை பண்றாங்களா? அப்ப இந்த இடத்துல தங்கிற ஆர்டிகல் கன்ஃபார்மா யூஸ் பண்ணிருக்கணும். இதுதான் நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன். சோ ஒரு ஸ்பெசிஃபையா நீங்க ஒரு ஆர்டிகல் ஸ்கிரீன் தெரியுதா எல்லாருக்கும்? No, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. எஸ். சோ இப்போ ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம த யூஸ் பண்ணுவோம். சோ அதே மாதிரி த வந்து நான் சொன்ன மாதிரி சூப்பர்லேட்டிவ் முன்னாடி யூஸ் பண்ணுவோம். அண்ட் ரொம்ப யூனிக் அண்ட் ஹோலி திங்ஸ், த சன், த மூன், த எர்த், த ஹிமாலயாஸ், த கேஞ்சஸ், த ஃபியூஜி மவுண்டன்ஸ், இதெல்லாம் சொல்றீங்கல்ல. சோ த எல்ப்ஸ். ஓகே, சோ இந்த மாதிரி என்னென்ன மவுண்டன்ஸ் இருக்கு, மவுண்டன்ஸ் பேரு, இல்ல த பசிபிக் ஓஷன், த இந்தியன் ஓஷன், இதெல்லாம் சொல்றீங்களா. சோ when anything is unique and அது மட்டும்தான் அந்த விஷயத்திலேயே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அகைன் அங்கேயும் நம்ம த யூஸ் பண்ணுவோம். த பைபிள், த குரான், த பகவத்கீதா. சோ அந்த மாதிரி இடங்கள்லயும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? கண்டிப்பா தங்கிற ஆர்டிகல் நம்ம யூஸ் பண்ணுவோம். Okay, and Places. Sorry, What about for the places, ma'am? places are proper noun. Yes. Proper noun will not take up article. Okay, the Coimbatore, the Chennai, everything is wrong. Okay, proper noun does not take up an article. ஓகேவா? சோ இந்த நீங்க ஏதாவது ஒரு கண்ட்ரி பேர் சொல்றீங்க, இல்ல வந்து என்ன சொல்றது, ஒரு ஊர் பேர் சொல்றீங்க, இல்ல ஏதாவது ஒரு என்ன சொல்றது, உங்க காலேஜ் நேம் சொல்றீங்க. ஓகேயா? அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்பர் நேம் அண்ட் நம்ம நேம் பிளேஸ் அனிமல் திங்ஸ் விளையாடுவோம்ல. ஸோ த நேம் அண்ட் பிளேஸ் வில் பி யோர் ப்ராப்பர் நவுன். ஸோ ப்ராப்பர் நவுன் முன்னாடி நோ ஆர்டிகல், பிஃபோர் நோ ஆர்டிகல். ஓகே? Yes, ma'am. ஓகே, அண்ட் ஆர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க இதை தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அட்ஜெக்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் எஸ், த சூப்பர்லேட்டிவ் டிகிரி கண்டிப்பா யூஸ் பண்ணணும். அண்ட் இன்னொன்னு, ஒரே நவுனு மோர் தென் ஒரு 4 வேர்ட்ஸ் டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ரீசெண்டா எலெக்ஷன் தானே நடந்துச்சு, எனக்கு அது மட்டும் தான் மைண்ட்ல இருக்கு சென்டென்ஸ்க்கு. The party that has won is what? ஒரு 4 adjective சொல்லுங்க. நான் இது சொல்லல, நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 4 adjective. Powerful. Powerful. Okay. அப்புறம் then வேற adjective சொல்லுங்க. Thank you so much for the word better. ஓகே, இப்போ நான் ஒரே ஒரு நவுன் தான் எடுத்திருக்கேன். பார்ட்டிங்கிற ஒரே ஒரு நவுன் எடுத்திருக்கேன். சரியா? இப்ப அது நான் டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய எல்லா வார்த்தைகளும் சேம் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல இருக்கணும். ஓகே, this is positive, and a better is a comparative. So you can just say good, not better. Okay, so you cannot use different degrees of comparison for the same noun. Okay, பார்ட்டின்ற ஒரே ஒரு நவுனுக்கு நீங்க எவ்வளவு adjectives யூஸ் பண்ணாலும் எல்லாமே ஒரே degrees of comparison.
கம்பேரிசன்ல தான் இருக்கணும். இங்க ஒருவேளை the best அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா the most powerful, newest, youngest and the best. Okay, so அந்த மாதிரி சொல்லுங்க. Okay, whatever it is, எல்லா degrees of comparison that describes a noun, same noun should be in the same form. Okay, இது ஒரு இம்பார்ட்டன்டான ரூல் இன் degrees of comparison. And மோரும் ஈஆரும் சேர்ந்து வரக்கூடாது. லைக் மோர் பெட்டர், மோர் லாங்கர். ஓகே, ஒன்னா ஈஆர் யூஸ் பண்ணுவோம், இல்லனா மோர் யூஸ் பண்ணுவோம். when you use both, that is an error. Okay, so இந்த error வந்தாலும் that is a error in adjectives. Okay, and collective noun நம்ம யூஸ் பண்ணும்போது collective noun and one of themன்ற ஒரு வேர்ட் இருக்கும். one of the students, one of the leaders அப்படிலாம் சொல்றோம்ல. ஸோ இதுக்கப்புறம் நீங்க ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் the bunch of keys. ஓகே, one of the keys இப்பெல்லாம் சொல்றீங்கன்னா இந்த கலெக்டிவ் நவுன் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க, அதே மாதிரி one of themங்கிறது யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா இதுக்கு அப்புறம் வர வார்த்தை கண்டிப்பா ப்ளூரல்ல தான் இருக்கும். Of flowers, not flower. One of the keys, one of the boys, one of the girls, right? So இந்த one of themங்கிற வேர்டு வரும்போதும் ஒரு கலெக்டிவ் நவுன் வரும்போதும் கண்டிப்பா the next word should be a plural. And அந்த plural பத்தி நம்ம பேசும்போது we should also know that words like sheep, deer, work, information, police, staff, these words do not have do not have plurals. No plural form for these words. What about the verb, ma'am? One of the keys கப்ரவு Which is word? or வரும். is ஒன்னு தானே ஒரே ஒரு கீ தானே. one of the students is good. So ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்னா it is going to be is. Ma'am, the bunch of keys ன்னு வரலாம்ல ma'am. bunch of keys தான் வரணும். and அதே ஆர்னு வரக்கூடாது மேம். நோ 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 கலெக்டிவ் நான் யூஸ் பண்ணும்போதும் சரி, இந்த ஒன் ஆஃப் தன்றது யூஸ் பண்ணும்போதும் சரி, verb is always singular. The bunch of keys is on the table. One of the keys is on the table. ஏன்னா ஒரே ஒரு கீ தானே. அண்ட் பஞ்ச் அப்படின்னா அது ஒரு சிங்கிள் குரூப்பா நம்ம பாக்குறதுனால that should also take a singular verb. ஓகே மேம். மேம் அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லும்போது த யூஸ் பண்ணக்கூடாதாங்க மேம்? எக்ஸாம்பிள் I took the bunch of keys kept in the table. Which is kept in the table? Yes, நீங்க the யூஸ் பண்ணணுமா இல்லையான்றது நான் சொல்லல. நான் சொல்றது அந்த பஞ்ச்னு வருது இல்ல வந்து இந்த one of them வருதுன்னா இதுக்கு அப்புறம் இருக்க வேர்ட் வந்து கண்டிப்பா ப்ளூரலா இருக்கணும் தான் சொல்றேன். one of the keys, bunch of the keys. அப்புறம் வெர்பும் சிங்குலர் is. ஓகே, இதான் நான் சொல்றேன். ஓகே, அண்ட் one more thing I wanted to say. Yeah, degrees of comparison, comparative form use பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? than யூஸ் பண்ணுவோம். smaller than, bigger than, taller than. Okay, but whenever we have words like prefer, senior, junior, inferior, superior, elder, younger,
Okay, after these words inga than use panna matom. 2, I prefer this to that, he is senior to him, this idea is inferior to that idea, my brother is elder to me. Okay, so all these words take to after them, not than. ஓகே, அதே மாதிரி வெறும் நைதர் இல்ல வெறும் ஐதர்ங்கிற வேர்ட் வருது. நைதர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வெல். பெர்ஃபார்ம் ஆர் பெர்ஃபார்ம்ஸ், சிங்குலர் ஆர் ப்ளூரல்? சிங்குலர் மேம். சிங்குலர். வெறும் நைதர் இல்ல வெறும் ஐதர் வந்துச்சுன்னா the verb should always end in yes, singular verb. Performs well or neither of the students is well, always a singular. இங்க either and neither மட்டும் வந்துச்சுன்னா தான் இதை பண்ணணும். இப்ப இது ரெண்டும் சேர்ந்து வருது, either this or that or வெயிட் பண்ணுங்க. So வெறும் neither either வந்துச்சுன்னா singular. either or neither orன்னு ரெண்டு வந்துச்சு அப்படின்னா இந்த செகண்ட் சப்ஜெக்ட் சிங்குலர்னா verb singular, இந்த செகண்ட் சப்ஜெக்ட் ப்ளூரல்னா verb plural. either apple or oranges, good. Second subject plural, அதனால verbum plural. Neither my friends nor my mother, second subject singular, is bad. Okay, so second subject singular na verb singular, second subject plural na verb plural, இந்த மாதிரி situationsல. Clear ah? Plus standard ஆன ஒரு quantity இருக்கு. For example 50 kilometers is the distance. Okay, the verb is. Okay, 50 kg the weight is. Okay, so whatever is the standard quantity, the verb is singular. Okay, kg, grams, amount, rupees, dollars, seconds, whatever it is. Okay, when the subject is a standard quantity ala define agapattuchna, the verb is singular. சரியா? see நான் வந்து இது இன்னைக்கு தான் லாஸ்ட் கிளாஸ்ன்றதுனால நான் also have any doubts you can add on, ஏன்னா அது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு will be useful. மேம் அட்வைஸ் வந்து yes, நமக்கு please, singular one second. 3 spoons 200 buckets எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஸ்பூன் பக்கெட்லாம் ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி கிடையாது. சோ அதனால that will be plural. ஓகே, சோ ஸ்பூன்ஸும் இப்ப பக்கெட்ஸ் இல்ல வந்து கப்ஸ் இதெல்லாம் சொல்றோம், கிளாஸஸ் இதெல்லாம் சொல்றாங்கன்னா இது எல்லாமே என்னது ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி கிடையாது. இந்த லிட்டர்ஸ் மாதிரி, கிராம்ஸ் மாதிரி, ருபீஸ் மாதிரி இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டிஸ் கிடையாது இல்லையா? சோ அதனால that will take only this
ஒன்லி ஸ்டாண்டர்ட் நீங்க பிசிக்ஸ்ல யூனிட்னு எதுக்கெல்லாம் போடுறீங்களோ அதுக்கு மட்டும்தான் சிங்குலர், மத்த எல்லாத்துக்குமே ப்ளூரல். மேம் சுகர் வந்து அன்கவுண்டபிள் நவுன்னால இஸ் யூஸ் பண்றோமா? என்ன சென்டென்ஸ்? The 3 spoons of sugarன்னு இருக்குல்ல மேம், அப்போ அந்த சுகர் வந்து அன்கவுண்டபிள் நவுன்ல. 3 spoons of sugar. ஆமா, sugar is uncountable noun. இதுதான் யூஸ் பண்ணணும். எஸ் கரெக்ட். ஏன்னா பிகாஸ் it is uncountable. ஒரே செகண்ட் இருங்க. Ma'am, subject is 3 spoons, ma'am. So it should be plural. Yeah, wait. 1 minute. One second. Three, actually, though it is a collective noun, 3 spoons of sugar. இதுதான் வரும் ஆக்சுவலா. பட் த ரீசன் இட் இஸ் நாட் பிகாஸ் இட் இஸ் கலெக்டிவ் noun. இந்த ஒரு சென்டென்ஸ் மட்டும் அப்படிதான் மாறுது. கரெக்ட். 3 spoons of sugar. 1 minute. I will just think. But R is also 5 bottles of water. சி இது ஓகே. இப்போ நம்ம எப்படி இது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ when you talk about 3 spoons of sugar இல்ல 5 bottles of water அந்த மாதிரி நீங்க எடுக்கும்போது it will represent a quantity இல்ல. it will represent one quantity. அப்போ எவ்வளவு அது ஒரு பர்టిక్యులர் லிட்டர் தான். இப்போ ஒரு பாட்டில் 500 ml இருக்குன்னா மொத்தமா அது ஒரு 250 ml மாறுது. கரெக்ட்டா? 5 பாட்டில்னு சொன்னா 250 ml. சோ இன்டைரக்டா அதுவும் ஒரு குவாண்டிட்டியை ரெப்ரசென்ட் பண்றதுனால that should also take a singular verb. Okay, this is a thing நீங்க கேட்டதுனால வந்த clarity. Okay, 5 spoons of sugar, 2 bottles of water. இப்படி இருந்தாலும் your verb will be singular because நம்ம என்ன இங்க மீன் பண்றோம், it is நம்மளோட சப்ஜெக்ட் இங்க ஸ்பூன்ஸ் கிடையாது, சுகர் தான் சப்ஜெக்ட். Okay, so அதனால because it is also be indirectly considered as a quantity. Okay, அதனால the verb should also be singular. Okay. What about second statement, ma'am? 2 bottles of. Yes, 2 bottles of water is needed. See, இந்த bottles இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும்போது again நீங்க பேச்சு வழக்குல ரெண்டுமே தான் யூஸ் ஆகும். ஆனா கிராமட்டிக்கலா பாத்தீங்கன்னா it will take is more common in use. And for your question that it differs each year. Mohammed Saifullah. ஜென்ரலி 20 தான் வரும். ஓகே, உங்களுக்கு என்ன இருக்கு? டேட்டா சஃபிஷியன்சி, கம்ப்யூட்டர், குவான்ஸ். ஸோ யா
that will be quite not standard. Any other doubts? Okay. And ma'am, any tips for business handling situation too? Okay. 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 Sorry, எங்க விட்டேன் நானு? Ma'am. Any tips for reading comprehension? Okay. See, reading இல்ல அதுக்கு முன்னாடி see, you have 5 sections. You will also have என்னென்ன இருக்கு உங்களுக்கு MCA? You will have computer awareness, you will have quants, you will have reasoning. இன்னொன்னு என்ன? Analytical reasoning you have. Yes. Okay. See, நான் சொல்றேன் இப்ப இந்த மார்க்ஸ்க்கு நான் சொல்றேன் data sufficiency. Yes. இப்ப நான் மார்க்குக்கு சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த reading comprehension நான் சொல்லிடுறேன். See, reading comprehension guys, most important thing I've been telling since day one is strategize yourself. Okay, உங்களோட SWOT analysis பண்ணுங்க. உங்களுக்கு எது strength, உங்களுக்கு எது weakness, எது சும்மா அடிச்சு தூக்கிடுவீங்க, அது உங்களோட personal strength and personal weakness. You should know that. ஓகே, ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது ஓகே இதை நான் இன்னைக்கு பண்ணிடுவேன், இதை நான் இன்னைக்கு செஞ்சிருவேன் அப்படின்னு உங்களுக்கு எந்த செக்ஷன் கிளியரா ஒரு கான்ஃபிடன்ஸ் தருதோ கோ வித் தட் ஃபர்ஸ்ட். ஓகே, ட்ரை டு நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிற செக்ஷன்ஸ்ல கொஞ்சம் டைம் சேவ் பண்ண பாருங்க. Okay, like every 3 minutes or 4 minutes you save is going to help you in your comprehension or business situation. ஏன்னா அதுல தான் நீங்க டைம் ஸ்பெண்ட் ஆகும் எக்ஸ்ட்ரா. நீங்க அனலைஸ் பண்ணி எழுதணும். எல்லா கொஸ்டின்ஸுமே ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல டைரக்ட் கொஸ்டினா இருந்துராது. In the lands of Kashmir there will be beautiful trees, they give sweet fruits, the fruits were red in color, the fruits were called apple அப்படின்னு அலைலைன்ல கொடுத்துட்டு what is the color of apple அப்படின்னு டைரக்டா கேட்கறது கிடையாது ஆர்சில இல்லையா. ஸோ it will be confused. கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எழுதணும். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் என்னோட பெஸ்ட் ஆக்சுவலி MCAக்கும் ஒரு 2-3 குட்டி குட்டி லைன்ஸ் கொடுத்து ஒரு 4 லைன் 5 லைன் கொடுத்து கேட்கலாம், சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ என்ன இதுல விஷயம்னா ட்ரை ஸ்பெண்டிங் டைம். எப்பொழுதுமே சொல்றதுதான் ஃபார் MBA பீப்புள் the first thing is நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் verbal 20 questions, not more than 10 minutes you should take. 10 minutesக்கு மேல அதுல ஸ்பெண்ட் பண்ணவே கூடாது. இன்ஃபேக்ட் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. தெரியலன்னா கண்ணை மூடிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடுங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் இன் ஹேவிங் த நெகட்டிவ் மார்க்கிங். ஓகே, நெவர் டூ தட். ஓகே, அந்த 10 minutes you can save for your ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். அதே மாதிரி குவான்ஸ்ல டேட்டா சஃபிஷியன்சி ஏதாவது ஒண்ணு உங்களால ஸ்பீட் அப் பண்ண முடிஞ்சதுன்னா அதுல நீங்க சேவ் பண்ற 5 minutes, டோட்டல் ஆஃப் 10 minutes யூ கேன் கிவ் இட் டு பிசினஸ் சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங். ஓகே, ஏன்னா இந்த ரெண்டுத்துக்கு தான் மினிமம் 25 minutes நமக்கு தேவைப்படும் டு ஃபினிஷ் இட் கம்ப்ளீட்லி. ஓகே, நீங்க ஓவராலா கிளியரா பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா யூ வில் நீட் திஸ், டெஃபினெட்லி யூ வில் நீட் திஸ். ஓகே, ஸோ ப்ளீஸ் டூ தட். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க. And which is correct, the meeting is postponed to Monday. ஏன்னா இன்னில இருந்து the meeting is scheduled on Monday. இன்னைக்குன்றத நீங்க பண்ணிருக்கலாம். எப்ப இது தள்ளப்பட்டிருக்குன்னா இன்னொரு நாளைக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் போது நாளைக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அங்க வந்து you should be postponed to Monday. From today to Monday. இன்னில இருந்து இன்னொரு இடத்துக்கு அது ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னா from and to வருது. ஸோ அதனால போஸ்ட்போன்டுக்கு அப்புறம் you should use the word to. Okay, and some sugar is the right one. Okay, and Prajin, how much raw marks should score to get 90+ percentile? To be honest, அப்படி ஒரு ஸ்கோர் வந்து அவ்வளோ வெளிப்படையா யாருக்கும் தெரியாது. 40 marks இருந்தாலுமே 95 percentile வரும் ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ஸ் பொறுத்து. ஓகே, the more difficult your question paper, the lesser total is what you need to get a 99 percentile.
ஓகே, ஏன்னா இதுல பெர்சன்டைல் தான் பாக்குறாங்க. ஸோ த மோர் டிஃபிகல்ட் யுவர் பேப்பர் இஸ் த லெஸர் கொஸ்டின்ஸ் யூ நீட் டு டேக் இட். ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஆல்வேஸ் சஜஸ்ட் 100 கொஸ்டின்ஸ்ல 50 கொஸ்டின்ஸ் டான்னு பர்ஃபெக்டா கரெக்டா எழுதிட்டு வந்துட்டீங்கன்னா கண்ணை மூடிட்டு இருக்கலாம், ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கலாம். மற்ற எல்லாத்தையும் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நெகட்டிவ் மார்க்கிங் வாங்காம வந்தீங்க அப்படின்னாலே யூ கேன் டெஃபினெட்லி மேக் இட் தேர். ஓகே, அண்ட் ஆல்சோ 50னா கரெக்டா 50 தான் இருக்கணும்னு கிடையாது, ஒரு 70 நீங்க எழுதுனீங்கன்னா, ஏன்னா the easier it is becoming, ஓகே, உங்களோட மற்ற பீப்புளுமே என்ன பண்ணுவாங்க, நிறைய கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கோர், ஓவரால் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஓவரால் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு பெர்சன்டைல அது பாதிக்கும் இல்லையா? ஸோ அதனால ட்ரை அட்டெண்டிங் மேக்ஸிமம் 100% கான்ஃபிடென்ட் கொஸ்டின்ஸ். உங்களுக்கு 40 கொஸ்டின்ஸ் தான் தெரியும்னா இட்ஸ் ஓகே, 40 கொஸ்டின்ஸ் கரெக்டா எழுதிடுங்க. ஒரு 5 to 6 யூஆர் நாட், ஐ மீன் யூ வெரி குட் கான்ஃபிடென்ட், கிவ் தட், அவ்வளவுதான். மற்றது நீங்க டச் பண்ணாட்டி கூட பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஓகே, 90% இஸ் a very doable thing. Okay, it's a very easy thing to achieve, you can do it. Okay, data sufficiency, எஸ், கொஞ்சம் ஃபோக்கஸ் வேணும் டேட்டா சஃபிஷியன்சிக்கு என்னை பொறுத்த வரைக்கும். டக்குன்னு நிறைய பேர் ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க, இது கிளாஸ்லயுமே சொல்லியிருப்பாங்க. த பேசிக் திங் இஸ் யூ டோன்ட் ஹாவ் டு ரீச் த ரைட் ஆன்சர் இன் டேட்டா சஃபிஷியன்சி. ரைட் ஆன்சர் தேவைக்கு கிடைக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை அது மட்டும்தான் டேட்டா சஃபிஷியன்சி. இட்ஸ் நாட் அபவுட் யூ ரீச்சிங் doing the entire calculation to reach the right answer. அது நமக்கு அங்க கோல் கிடையாது. ஸோ என்ன பண்ணாலும் நம்மளோட கோல் என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுங்க. ஸ்ட்ராட்டஜி இந்த வேர்ட் நான் நிறைய சொல்றேன், ஏன்னா அதுதான் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வச்சிருக்கிற கண்டிப்பா இப்ப இவ்வளவு நாள் நீங்க ஒர்க் பண்ணி படிச்சிருக்கீங்கன்னா யூ ஆர் knowledgeable to face this exam, you have that knowledge, but how to strategically use that knowledge, how to apply that knowledge is the skill. ஓகே, ஸோ அந்த ஸ்கில் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு அந்த 3 ஹவர்ஸ்ல சொல்லுவாங்க இல்லையா, நம்ம பெர்ஃபார்ம் பண்றதுல இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஹவ் யூ யூஸ் யுவர் நாலேஜ், தட் இஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, ஸோ பி வெரி கான்ஃபிடென்ட், ஐ மீன் பி வெரி ஃபோக்கஸ்ட். ஓகே, ஒரு ஃபர்ஸ்ட் 10 minutes இட்ஸ் ஓகே, அதை வேஸ்ட் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டா பாருங்க. ஃபர்ஸ்ட் 10 minutes டு அனலைஸ் த கொஸ்டின் பேப்பர். ஓகே, நான் இது சொல்லியிருக்கேன் நிறைய பேர்கிட்ட, பட் எல்லாராலையும் அது பண்ணவும் முடியாது. ஒரு செகண்ட் கிவ் அ தாட், நமக்கு மட்டும் தான் இப்படி இருக்கா இல்லைன்னா எல்லாருக்கும் இப்படிதான் இருக்குமா? that you have to give a thought. அந்த ஒரு டாக்டிக் உங்களுக்கு அந்த எக்ஸாம் ஹால்ல புரிஞ்சிருச்சுன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி மட்டும்தான் ஆன்சர் பண்ணுவீங்க. ஓகே, யூ கிவிங் எவ்ரி ஆன்சர் ரைட் இஸ் a good move, but you analyzing what others will do is a smart move. Okay, it is not easy to analyze that, but உங்களால அதை பண்ண முடியுது. இது எல்லாருக்கும் இப்படிதான் கஷ்டமா இருக்கும், எல்லாருமே இதுல சொதப்புவாங்க. இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் யாருமே ஃபுல்லா படிச்சு அந்த 20 கொஸ்டின்ஸும் கரெக்டா எழுதுறதுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் அப்படி இருக்கு அப்படின்னா எஸ், யூஸ் தட் அஸ் யுவர் ட்ரம்ப் கார்டு. அதை நீங்க எப்படி யூஸ் பண்ணிட்டு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணுங்கிறது அதுதான் சொல்றேன். அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்து தான் ஒரு ஒரு பிளானே உங்களால பண்ண முடியும். ஓகே, பட் அத பிளான் பண்ணி அந்த இடத்துல என்னால அந்த பிளான் பண்ணணும் அப்படின்னா வாட் ஷுட் யூ ஹேவ்? யூ ஷுட் நோ வாட் யூ ஆர் கோயிங் டு டு. ஓகே, அதுக்கு யூ ஷுட் ஹேவ் த நாலேஜ் ஆஃப் வாட் எவர் யூ ஸ்டடி. ஓகே, ஸோ அதான் நான் சொல்றேன், ஸ்ட்ராட்டஜைஸ் இட். சினோனிம் ஆன்டனிம்ஸ் உங்களுக்கு நல்ல, நம்ம நிறைய, நான் ஒரு 200-300 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதுல ஏதாவது ஒரு வேர்ட் இல்லை இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச வேர்டு வந்தா மட்டும் அட்டென்ட் பண்ணுங்க மக்களே, இல்லைன்னா பண்ணாதீங்க. ப்ளீஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். Okay, nobody gets 100 out of 100 in Tansit. Okay, and tenses, நான் ஒரு டேபிள் கொடுத்திருப்பேன் நித்யஸ்ரீ. அந்த டேபிள்ல ஒரு சின்டாக்ஸ் மாதிரி கொடுத்திருப்பேன். இப்போ பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னா ஹாஸ் ஹேவ் வரணும், சாரி பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு ஹேட் வரணும், ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு ஹாஸ் ஆர் ஹேவ் வரணும், பிளஸ் V3 ஃபார்ம் ஆஃப் வெர்ப் தான் வரணும் அப்படின்றது நான் கொடுத்திருக்கேன். ஓகே, ஸோ அந்த டேபிள் நான் ஐ திங்க் யூ கேன் செக். நான் ஐ திங்க் டெலிகிராம்லயும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூ கேன் செக் தட். ஓகே, ஓகே, ஃபில்லிங் அப் ஆஃப் கேன், அந்த டீட்டெயில் ஆக்சுவலி மோகன் சார் தான் வருஷம் உங்களோட சேர்ந்து டெஸ்ட் எழுதுவாரு. ஸோ நான் அதை அவர்கிட்ட கேட்ட சொல்றேன். எஸ், குரூப்ல மெட்டீரியல் இருக்கு, ஸோ யூ கேன் see that. ஓகே, and which topic should be given preference and focus first? Yes, again that is totally your decision.
ஓகே, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன? இப்ப ஒரு சில பேருக்கு வந்து மேக்ஸ் எல்லாம் அடிச்சு தூக்கிடுவேன் நானு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நோ ப்ராப்ளம், கோ ஃபார் குவான்ஸ். இல்ல எனக்கு வேர்பல் வரவே வராது, ஒரு 5 நிமிஷத்துல அதை முடிச்சு தள்ளிடலாம் அப்படின்னாலும் கோ ஃபார் வேர்பல். ஓகே, இல்ல எனக்கு இந்த வேர்பல் கொஸ்டின்ஸ் எல்லாமே டூவபிளா இருக்கு, நான் இங்க இன்வெஸ்ட் பண்ற 10 மினிட்ஸ் எனக்கு 10 கொஸ்டின்ஸ் அது கரெக்டா கொடுக்கும் அப்படின்னா கோ ஃபார் இட். ஓகே, டேட்டா சஃபிஷியன்சி இன்னும் ஈஸியா இருக்கு பாக்குறதுக்கு, இது எனக்கு எல்லாமே ஃபெமிலியரா இருக்கு, ஸோ அதனால நான் இதை வச்சுட்டு போறேன் அப்படின்னா கோ ஃபார் இட். ஸோ எதை நீங்க பண்ணணும்ன்றது உங்களுக்கும் உங்க கொஸ்டின் பேப்பருக்குமான கெமிஸ்ட்ரி. ஓகே, அதை வச்சுதான் நீங்க எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட்னு டிசைட் பண்ணணும். Parajumble tips is okay. லாஸ்ட் மினிட் டிப்பா நான் என்ன சொல்வேன் பேராஜம்பிள்ஸ்க்குன்னா, நீங்க உட்காந்து அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணாதீங்க, அவங்க கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ல ஃப்ரேம் பண்ணி பாருங்க, எது லாஜிக்கா இருக்கோ அதுதான் ஆன்சர். ஓகே, பேராஜம்பிள்ஸ்ல கடைசி நிமிஷ டிப்பா நம்மளுக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ணல அப்படின்னா, நம்மளா ஏன் உட்காந்து அந்த சென்டென்ஸோட ஃப்ளோவை கிரியேட் பண்ணணும்? அவங்களே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, ஏதாவது ஒரு மிஸ்டேக் என்னத்தனமா இருக்கும், அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு go for the one that you think is perfectly suiting the flow. That will be your answer. And yes, synonym antonym, yeah, I'll see. I'll share it after the class. Anything else? ஓகே மேம், அட்வைஸ் வந்து நமக்கு சிங்குலராவும் ப்ளூரல் ரெண்டுமே வரும்ல மேம்? Advice usually just comes as advice only. மேம், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் ஜெனரலா பார்த்தா ஓகேவா மேம்? One word substitution is more like synonym antonym. அந்த மீனிங்கை கொடுத்து அதுக்கான வார்த்தை என்னன்னு கேட்கறது தான் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். ஸோ நான் கொடுத்துருக்கிற ரூட் வேர்ட்ஸ் பாருங்க, அந்த ரூட் வேர்ட்ஸ்ல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷனுக்கு. அது உங்களுக்கு கன்ஃபார்மா ஏதாவது ஒரு ரூட் வேர்ட் ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்படி இல்லாட்டி நீங்க ஜென்ரலா உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு ஆன்சர் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி சி, ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் எந்த பேப்பர்லயும் ஒரு 2 கொஸ்டின்ஸ் மேலாம் கேட்டது கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால ரொம்ப நீங்க அதை கேர் பண்ணிக்க வேண்டாம். பட் அது உங்களுக்கு தெரிஞ்சதா தான் இருக்கும். ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் வராது, வந்துச்சுன்னா கன்ஃபியூசிங்கா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் ரிவரிங்கிற வேர்டு கொடுத்துருந்தாங்க. ஓகே, வாட் இஸ் அ ரிவரி? 2024 what is a reverie? R-E-V-E-R-I-E. daydreaming, அதுதான் ரிவரி. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு சில காமனான வார்த்தைகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த வேர்ட்ஸை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஜென்ரலா பாத்தீங்கன்னா இட்ஸ் மோர் தென் எனஃப். What is a good safe percentile? If it depends on the college. If your college is a top tier 1 college, 99, 98, 98 or 99 is good in Solomon. 95 plus is good. Tier 2 colleges, 80 plus is also good. 90 plus is a very safe one. Ma'am, ma'am 90 plus na 50 minimum 50 ma'am. See, 50 questions உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா எழுதிட்டு வந்தீங்க, 50 to 55 னா 90 percentile is very sure. இது வரைக்கும் இருந்த சினாரியோஸ்ல அது வெரி ஷியூரா தான் இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ நான் இன்னொன்னு சொல்றேன், ஏதாவது ஒரே ஒரு செக்ஷன் தான் எப்பவுமே செக் வைப்பாங்க. 5த்தையும் 100 மார்க்குக்கும் செக் வச்சா அப்புறம் அவங்களுக்கும் காண்டாகும்ல. ஸோ அதனால ஏதாவது ஒரே ஒரு செக்ஷன் லைக் 2022 நினைக்கிறேன் or 23 நினைக்கிறேன், verbal was the most difficult.
ஓகே, ஸோ யா வில் ஹாவ் டு சி. ஒரு வருஷம் ஒன்று ரொம்ப டிஃபிகல்ட்டாக கேட்பாங்க. அது ஆனால் அது ஒன்று மட்டும்தான் அப்படி இருக்கும், மற்றதை நீங்கள் அடித்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் வை ஐ ஆல்வேஸ் சே யூ நோ யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். ஆனா நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது எல்லாத்துக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா எந்த வருஷம் எதுல செக் வைப்பான்னு யாருக்குமே தெரியாது. மேம் சார் வந்து ஆசியன் பிஎஸ்சியில் வந்து கொஞ்சம் இந்த டைம் டஃப்பாக வரும்னு ப்ரிடிக்ட் பண்ணாரு. அது ப்ரெடிக்ஷன், யா இட் மே பி ட்ரூ, பட் we'll have to see. கிரிசென்ட்னா எனக்கு புரியல. what you ask? கிரிசென்ட்னா அந்த இந்த இது தானே, கிரசன்ட் காலேஜ் மேம். சி யூனிவர்சிட்டியா? நான் ஏதோ வெக்கேபுலரி ரிலேட்டடா கேக்குறீங்கன்னு நினைச்சேன். Yeah, good one only. See, நான் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் அந்த காலேஜோட ஃபீட்பேக்கா நான் கேட்டது கிடையாது. எனக்கு அந்த அளவுக்கு அது இல்லை. பட் எஸ், நான் யூ கேன் மெசேஜ் மீ, ஐ வில் ஆஸ்க் மை ப்ரீவியஸ் பேட்ச் அண்ட் டெல். ஓகே, அது எப்படி இருக்கு, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு எல்லாமே. See, percentile, 90 percentile is a very safe percentile. Aim for that. Whatever university or college you try, aim for that. இப்போ நீங்க மதுரை அங்கெல்லாம் தியாகராஜா ட்ரை பண்றீங்க, இல்ல பிஎஸ்ஜி ட்ரை பண்றீங்க, கோயம்புத்தூர், 98 is the bare minimum you can have. Okay, 97 again among sections இருக்குல்ல, எம்பிசி, ஓசி அதெல்லாம். ஸோ அதுல அந்த இது வந்து நீங்க ப்ரீவியஸ் இயர் பாருங்க, ப்ரீவியஸ் இயர் என்ன பெர்சன்டைல் போட்டிருக்காங்கன்ற டேட்டா பாருங்க. அதை வச்சு you can conclude like plus or minus 1 or 2 percentile is the maximum. Plus or minus 1 percentile is the maximum that can work. Okay, last year MCA question கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த வாட்டி ஈஸியா இருக்கும்னு நம்புவோம். Ma'am, he doesn't know or he doesn't knows, which is correct. He doesn't know. He doesn't know. Does, did எல்லாம் வந்தா அடுத்த verb should always be a plural. He did not know, he does not know, they do not know. Does, do, did வந்தா அடுத்து வர verb plural. They did say. He did tell. மேம் ம் கொஸ்டின் கேட்பாங்களா மேம்? இதுல ப்ரோனவுன்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்களா மேம்? pronouns, இந்த பொசசிவ் ப்ரோனவுனுக்கு எங்க அப்போஸ்ட்ரோஃபி வரணும்ன்றது பார்த்துக்கோங்க. அண்ட் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் கரெக்டா தெரிஞ்சுக்கணும். who, whose, whom, that, which, இந்த 5 ரிலேட்டிவ் ப்ரோனவுன் தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி கரெக்டான ப்ரோனவுன் லைக் தே வர இடத்துல தெம்னு கொடுத்துருக்கலாம், ஹீ வர இடத்துல ஹிம்னு கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் நம்ம பேசிக்கா சப்ஜெக்ட் வர இடத்துல சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன், ஆப்ஜெக்ட் வர இடத்துல ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் நம்ம படிச்சோம்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி யூ கேன் டெஃபினெட்லி டூ தட். Ma'am, can we expect previous questions? Repetition is generally I don't expect, but if you get, you're lucky. Punctuation, not much, no. Okay guys, so இன்னைக்கு இது போதும். Thank you so much. Maximum நம்ம Friday again we'll try to meet. And how hard is this exam? முகமது சைஃபுல்லா, நீங்க வந்து கேட்டோட கம்பேர் பண்ணீங்கன்னா இதை நான் ஒன்னுன்னு சொல்லுவேன், சரிங்களா? ஆனா நான் எடுத்திருக்கிற நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், நான் பேங்கிங் எக்ஸாம்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், மேட் எடுத்திருக்கேன், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எடுத்திருக்கேன், பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷனுக்கு கிளாஸஸ் எடுத்திருக்கேன். ஆஃப் ஆல் தீஸ் எனக்கு திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் எக்ஸாம்ஸ். ஓகே, ரொம்ப ஈஸி சொல்ல மாட்டேன். 2 to 3 is what I rate.
comparative to other exams? Pattern, it may or may not be the same, Naveen. We do not know. They might change. Ma'am, what is the difference between MAT and GMAT exam, ma'am? Which one is worthy? GMAT, GMAT I'm not taken. I will check and tell you. நீங்க எனக்கு ping பண்ணுங்க, நான் I'll refer and tell you. Okay? Okay, ma'am, done. GRE is a different exam. GMAT வந்து I think it's more like CAT ன்னு தான் நினைக்கிறேன். நான் அதை எடுத்தது இல்ல. Only MAT and CAT. CAT also very less. MAT. Is MAT easier than CAT, ma'am? Which one? Is MAT exam easier than CAT? Absolutely. Absolutely easy. Yeah, Abhinaya, that's right. See, GRE is for abroad IELTS அந்த மாதிரி போயிடும். GMAT is for very top tier MBA colleges, executive MBAs எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி. But for that, I think you அதுக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். யூ ஷுட் ஹேவ் தட். அப்போதான் யூ கேன் அப்பியர் ஃபார் திஸ். பிகாஸ் தேர் இஸ் சம்திங் கால்ட் எக்ஸிக்யூட்டிவ் MBA. ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்க கன்ஃபார்மா ஒரு 2 years ஒர்க் பண்ணியிருக்கணும் எங்கேயாவது, ஒரு ஏதாவது இடத்துல ஒர்க் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸோட தான் யூ கேன் ஈவன், அதுதான் ஒரு 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 எலிஜிபிலிட்டியே டு கோ தேர் அண்ட் டூ இட், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஐம் நாட் வெரி ஷியோர் அபவுட் த GMAT, but yes, GMAT it can be used to study MBA abroad. Also, this is a little more complex than your normal MAT. I mean, very complex than your normal MAT. Okay, ma'am, thank you. Okay, guys. Wish you all the very best for your exams. Any doubts, or even after your exams, you need any support, you have my number. Okay, I'm just a message only. Thank you so much. Thank you. Thank you, ma'am. 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 Yeah. Thank you, ma'am. Thank you, ma'am. Yeah. Ma'am, can you post some synonyms and antonyms?